அடுத்த 6வது பாயிண்ட், வெளிப்படுத்தல் 13:15 வாசிக்கிறேன். மேலும் அம்மிருகத்தின் சொரூபமும் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அந்த கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு நடக்க போகிற அந்த சில காரியங்களை. மேலும் அடுத்த 16 போடுங்க. 16 அது அந்த மிருகத்துக்கு சில அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மிருகம் என்ன பண்ணுதுன்னா சில முத்திரையை கொடுக்குது. அந்த முத்திரை யார் மேலே அப்படின்னு கேட்டால், அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவருக்கும் தங்கள் தங்கள் வலது கையிலானாவது நெற்றிகளினாலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு அந்த மிருகம் செய்து வைத்திருக்கிறது. இதில் ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இயேசுன்னு அறிந்த எல்லாருக்கும் இந்த 666 முத்திரை தெரியும். இதை வேற விதமாக சொல்கிறாங்க, நடக்க தான் போது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னுடைய முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டால், 666 என்ற நம்பரை முத்திரையாக குத்தினாதான் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்திலே, அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே ஜனங்கள், அவனுடைய ராஜ்யத்துக்கு கீழே வாழுகிறவர்கள் எதையும் வாங்க முடியும், எதையும் விற்க முடியும். முத்திரை இல்லாத ஒருவனுக்கும் எதையும் வாங்க முடியாது, எதையும் விற்க முடியாது, எதையும் கொடுக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால், நீங்கள் எங்கே போய் நின்றாலும் சரி, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு கீழாக வாழ்கிற ஜனங்கள் ஒன்று செய்திருக்க வேண்டும், முத்திரை போடப்பட்டிருக்க வேண்டும். 666 என்கிற நம்பரை உங்களுக்கு முத்திரையாய் குத்தி அந்த முத்திரையின் அடிப்படையில் தான் நீங்கள் எல்லாமே செய்யும்படி அவனுடைய ராஜ்யம், அவனுடைய அந்த அரசாட்சி செயல்பட போகிறது. அந்த கிறிஸ்துவின் ஆட்சி. புரியுதா? என்ன சொல்ல வரேன்? புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். அதே போல இப்பொழுது நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. ஹல்லேலூயா.